ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் வெற்றிக்கான 25 மோட்டிவேஷனல் லைன்ஸை பார்ப்போம். நீ இன்று செய்கிற ஸ்ட்ரகிள் தான் நாளை உன் சக்ஸஸ் ஸ்டோரி ஆகும். ட்ரீம் பிக் பட் ஒர்க் ஈவன் பிகர். லக் இல்லைன்னு சொல்கிறவன் எஃபோர்ட் போடலன்னு தான் அர்த்தம். கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் லைஃப் சேஞ்ச் ஆகாது. ஸ்மால் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் ஈக்குவல் டு பிக் லைஃப் டைம் சக்ஸஸ். நீயே உன் லைஃபுக்கு ஹீரோ, மற்றவர்கள் சைடு கேரக்டர்ஸ் தான். எக்ஸ்கியூஸ் கிரியேட் ஃபெயிலியர், டிசிப்ளின் கிரியேட் சக்ஸஸ். ஃபியர் வந்தா ஓடாதே, ஃபேஸ் பண்ணு, அது டிஸப்பியர் ஆகும். கன்சிஸ்டன்சி பீட்ஸ் டேலண்ட் எவ்ரி சிங்கிள் டைம். நீ தொடங்கலைன்னா வெற்றி எப்போவுமே வராது. மணி ஃப்ளோ ஆகும் ஸ்கில் டெவலப் பண்ணினா. லூசர் வெயிட், வின்னர்ஸ் ஆக்ட். நீ தினமும் 1% இம்ப்ரூவ் ஆனா 1 இயர்ல கம்ப்ளீட்லி மாற்றமாய் இருப்பாய். பெயின் டெம்பரவரி, சக்சஸ் பெர்மனன்ட். ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க் ஈக்குவல் டு ரியல் growth. நீயே உன்னை நம்பலேன்னா உலகம் ஏன் நம்பணும்? டிசிப்ளின் இஸ் டூயிங் இட் ஈவன் வென் யூ டோன்ட் ஃபீல் லைக் இட். ஃபெயிலியர் என்பது எண்ட் இல்லை, அது ஃபீட்பேக். நேரம் போகுது, நீ சேஞ்ச் ஆகுறியா? சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்லை, ஒன்லி ஹார்ட் பேத் தான். திங்க் லைக் அ கிங், ஒர்க் லைக் அ ஸ்லேவ். நீ முயற்சி நிறுத்தும் வரை தோல்வி இல்லை. ஃபோக்கஸ் ஆன் கோல், இக்னோர் நாய்ஸ். உன் ஃபியூச்சர் இன்று எடுத்த டிசிஷன்ல தான் உருவாகுது. ஆக்ஷன் இல்லாத ட்ரீம் ஈக்குவல் டு ஜஸ்ட் விஷ். அவ்வளோதாங்க. நாம் எப்படிப்பட்ட மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கேட்டாலும், எப்படிப்பட்ட மோட்டிவேஷ்னல் கோட்ஸு படித்தாலும், எல்லாத்துலேயும் சொல்கிற ஒரே விஷயம் ஆக்ஷன். ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். நாம் செய்கின்ற செயல்கள் தான் நமக்கான மாற்றத்தை கொண்டு வரும். ஆக்ஷன் இல்லாத எந்த ஐடியாவும் வேஸ்ட்டு தான். அதனால் உங்களுக்கான கனவுகள், உங்களுக்கான லட்சியத்தை நோக்கி உங்களோட செயல்களை செலுத்துங்க. தொடர்ச்சியாக உங்களோட செயல்களை செஞ்சுக்கிட்டே வாங்க. டிசிப்ளின்டாக, டெடிகேஷனாக, டிட்டர்மைண்டாக செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு நாள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு நேரம் வந்தால் நடக்கும், எல்லாம் ஒரு நாள் மாறிடும்னு ஒரு இல்லூஷனில் வாழாதீங்க. ஆக்ஷனில் இறங்குங்க. உங்களுக்கான விஷயங்களை அட்டைன் பண்ணுங்க. மோட்டிவேஷ்னல் டயலாக்ஸு ஒருத்தவங்களோட வாழ்க்கையை மாற்றும் அப்படின்ற விஷயத்தில் எனக்கு முழுமையான நம்பிக்கை கிடையாது. ஆனால் கன்சிஸ்டன்சியும் டிசிப்ளின்டும் எப்படிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையையும் மாற்றிடும்ன்றதுல முழுமையான நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மோட்டிவேஷ்னல்ன்றது மின்மினி பூச்சி மாதிரி வெளிச்சமாக இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் அதனால் எந்த ஒரு ஊருக்கும் இடத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. ஆனால் டிசிப்ளின்டு கன்சிஸ்டன்சின்றது சூரியன் மாதிரி இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்க முடியும். அதனால் தொடர்ச்சியான பயிற்சி வேண்டும், தொடர்ச்சியான ஹார்ட் ஒர்க் வேண்டும், தொடர்ச்சியான ஒழுக்கம் வேண்டும். எங்கேயுமே நம்ம இது மூணுத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம லட்சியத்தை அடையிற வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பயணத்தில் நமக்கு எல்லாமே கிடைக்கும். என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், உங்களோட அனுபவத்தை யாருக்கிட்டேயுமே சொல்லாதீங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்களை வச்சு அவங்க வாழ்ந்துக்கிட்டோம். ஆனால் இந்த உலகத்தில் பொதுவான விஷயம் என்னென்னா, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது நிலைக்காது. இதை இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, ஒருவனுக்கு உயர்வும் தாழ்வும் அவன் செய்கின்ற செயல்களில் இருந்து தான் ஏற்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயரத்துக்கு போனோன்னா உயர்வான விஷயங்களை செய்யுங்க, உயர்வான விஷயங்களை நினைங்க, அதுக்கேற்ற ஈக்குவலான ஹார்ட் ஒர்க்கை போடுங்க. இங்கே ஹார்ட் ஒர்க் இல்லாமல் வெறும் கனவும் வெறும் பேச்சும் எந்த ஒரு பயனையும் கொடுக்காது. இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள் எல்லாருமே கடுமையாக உழைச்சவங்க தான், நிறைய ஆக்ஷன்ஸை போட்டவங்க தான். ஆனால் அவங்க ஆக்ஷன்ஸை நம்ம பார்க்க மாட்டோம். அவங்க வெற்றிக்கு அப்புறம் அவங்க பேசுகிற ஸ்பீச்சை தான் நம்ம கேட்போம். அதனால தான் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கேட்கும்பொழுது நமக்கு எதையாச்சும் சாதிக்கணும் அப்படின்ற துடிப்பும் வெறியும் வருது. அதுக்கப்புறம் அது அடங்கிடும். அதனால் யார் வெற்றியாளராக இருந்தாலும் அவங்க பின்னாடி அவங்க என்ன ஒர்க் பண்ணாங்கன்றத அனலைஸ் பண்ணி லேர்ன் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகும், நீங்கள் ஒரு வெற்றியாளராக இருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் தவறுகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சுட்டி காட்டுங்க, நான் அதை திருத்திக்கிறேன்.
இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.